வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம டிராவல் வ்ளாக்ல பார்க்க போகிற ஊர் தொண்டி. தொண்டியில் டூரிஸ்ட் பிளேசஸ்னால் ரொம்ப அவ்வளோலாம் கிடையாதுங்க. ஏன்னா நியர்பை 2 ஃபேமஸான கோயில் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு கோயில் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீச் தான். இந்த பீச்சை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தவங்க திருச்சியிலேருந்து தொண்டிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒன் டே ட்ரிப் போகணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மார்னிங் 6 o'clock கிளம்பணும். 8:30 வந்து தொண்டி ரீச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உங்களை கேட்டேன், ரிட்டன் வந்து எப்போ ப்ரோ கிளம்புற மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டப்போ, இல்லைப்பா ஈவினிங் ஆயிருன்னு சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள்ட்ட கேட்டேன், இங்கே சுற்றி பார்க்குறது ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டப்போ தான், இங்கே வந்து சுற்றி பார்க்க இந்த அந்தளவுக்கு இடம் வந்து கிடையாது, நியர்பை பீச் இருக்குது, வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. கரெக்டாக அவங்க வீட்டிலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்லாம் இருந்துச்சு பீச்சு. சரி போவோமேன்னு சொல்லிட்டு வந்தப்போ தான் இந்த பள்ளிவாசல் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு இந்த பள்ளிவாசல். நான் பீச் ரீச் ஆனப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 to 9 o'clock இருக்கும். அந்த டைமில் நைட்டு ஃபிஷிங்க்கு போன எல்லா போட்டுமே வந்து ரிட்டர்ன் ஆகின டைமு. அதுவும் இல்லாமல் நிறைய போட்டு அப்போ தான் ஃபிஷிங்க்கு கிளம்புச்சு. நீங்கள் பார்த்துட்டு இருக்க போட்டும் அப்போ தான் வந்து அங்கேருந்து ஃபிஷிங்க்கு கிளம்புது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த மே மந்த் வந்தாலே 20 daysலேருந்து 30 days வரைக்கும் அந்த மீன்பிடி தடைக்காலம் போடுவாங்க. அதாவது மீனோட இனப்பெருக்கத்துக்காக வந்து போடுவாங்க. அது வந்து ஆழ்கடல் பகுதிக்கு வந்து மீன் பிடிக்க யாரும் போக மாட்டாங்க. இது எல்லாமே சின்ன சின்ன போட்டு தான். இது பெரிய போட்டு எதுவுமே கடலுக்கு போகாது. இந்த சின்ன போட்டு வந்து இவங்க ஆழ்கடல்லாம் போக மாட்டாங்க. அந்த கடற்கரையிலேருந்து மேக்ஸிமம் 5 to 10 kilometers அந்த ரேஞ்சில் இருக்கிற மீன் மட்டும் தான் அவங்க பிடிச்சிட்டு வருவாங்களாம். அது குட்டி குட்டி மீன், நண்டு, இது மாதிரி ஐட்டம் தான் வந்து அந்த இடத்துல மாட்டுமா. நான் போயிருந்த டைமில் இந்த போட்டு தான் வந்து ரீச் ஆனிச்சு. அப்போதைக்கு இவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அங்கே வந்து எவ்வளோ வலை எடுக்கிறாங்க, மீன் வந்து எவ்வளோ கம்மியாக வந்து இருக்குதுன்னு பார்த்துக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன வந்து மீன் வந்து இவ்வளோ கம்மியாக தான் இருக்குதுன்னு சொன்னதுக்கு, இல்லை இது மாதிரி வந்து முன்னாடி போன போட்டு வந்து எங்கே போடுறாங்களோ அந்த ரேஞ்சில் தான் வந்து நாங்களும் இது பண்ணுவோம். ஏன்னா வந்து எங்கே மீன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாதான். இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு வலை போடுறாங்க, அந்த இடத்துல மீன் மாட்டுது அப்படின்னா அதே இடத்துல தான் இவங்களும் வலை போடுவாங்களாம். இந்த தொண்டி கடல் வந்து அலையே இல்லாத கடல்னு சொல்லுவாங்க. நம்ம சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கடல் வந்து பரப்பரவே வேறு. ஏன்னா வந்து நார்மலாக பீச் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஃபுல்லாக மணல் திட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் பீச் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த சுனாமிக்கு அப்புறம் இந்த இடத்தோட அமைப்பே மாறிடுச்சு. நீங்கள் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த தரையில் காலை வச்ச உடனே பீச் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். உங்களுக்கு பாருங்கள், அந்தளவுக்கு அலையும் இருக்காது, நார்மல் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மீன் தான் வந்து அவங்க பிடிச்சிட்டு வந்த இந்த மீன். நான் கேட்டேன், சூற மீன் சொன்னாங்க. இது கருவாடுக்கு, குழம்புக்கு, வறுவலுக்கு எல்லாருமே நல்லாயிருக்கும். அதாவது நம்ம இதில் வாங்குகிற இந்த மத்தி, கவலை அந்த மீன் மாதிரி டைப். இது அமௌண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருந்தாங்க. நான் கேட்டேன் அவங்கள்ட்ட எவ்வளோ வரும்னு கேட்டதுக்கு, கிலோ வந்து 40 ரூபா தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது பிடிச்சிட்டு வர அவங்கள்ட்ட நம்ம வாங்கினோம். பட் இதே வந்து இங்கேருந்து அவங்கள்ட்ட வந்து வியாபாரிகள் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே தனி ரேட்டு. இந்த போட்டு வந்து கரைக்கு வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிட்டர்ன் வெளியே எடுக்கிறது கஷ்டம். ஏன்னா ஃபுல்லாக மணல் திட்டு தான். அதனால் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக வலை மாதிரி வந்து கீழே கட்டி விட்டுறாங்க. இவங்க எடுக்கிற வலையிலேருந்து விழுற மீன் எல்லாமே அதில் தான் விழுவும். கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, அந்த மீன் எல்லாத்தையுமே வந்து ஒரு கூடைக்கு மாற்றி அங்கேருந்து சேல்ஸுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ சம்திங் வந்து நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே வாங்கிட்டு போயிடுறாங்க காலையில். ஏன்னா வந்து ரேட்டை வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா கிலோ 40 ரூபான்றப்ப நம்ம வாங்கும்போது கிலோ 100 ரூபா 120 ரூபா நமக்கு வருது. இங்கே வந்து 40 ரூபான்றப்ப பரவாயில்ல. சரி நம்மளும் 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணதுக்கு கடைசியில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லைப்பா நீ எப்போ வீட்டுக்கு போகணும்னு கேட்டாங்க. நான் ரீச் ஆகிறது நைட்டு 10-11 மணி ஆயிருங்க அப்படின்னா. அப்போ கண்டிப்பாக வேஸ்ட்டு, ஐஸ் அடித்தாலும் வேஸ்ட்டு தான். ப்ளஸ் வண்டியில் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் சப்போஸ் உடனே கிளம்புற மாதிரி தான் வாங்கிட்டு போங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டு அடுத்த ஒரு போட் வந்துச்சு. சரி அந்த போட்டை வீடியோ எடுக்கலாம் சொல்லி கிளம்பியாச்சு. மார்னிங் டைம் வேறு, கரெக்டாக மழை வேறு தூரிகிட்டே வேறு இருந்துச்சு. மழை விட்டுருந்தா கூட தெரியாது, மழை ஃபுல்லாக தூரிகிட்டே தான் இருந்துச்சு. அந்த டைமில் அந்த கிளைமேட்டுக்கு இந்த ஃபிஷ்ஷிங் போட்டு வர்றது, அங்கே மீன் வந்து எடுத்து வெளியே போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு புதுசாக இருந்துச்சு. இதுதான் உங்கள் லைஃபு. நான் வந்து அது அடுத்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரு வீடியோ வந்து நான் பேசும்போது சொன்னார் அவர். அது வந்து என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு மீனுக்குமே ஒவ்வொரு டைப்பான வந்து வலை இருக்குது. ஃபஸ்ட் நம்ம ஒரு வலை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த வலையில் அந்த மாதிரி சின்ன டைப் மீன் மட்டும் தான் மாட்டுமா. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், சரி எல்லாமே ஒரே வலை தான் வச்சுருப்பாங்க போல், எல்லாமே ஒரே மீன் தான் கேட்டதுக்கு, இல்லைப்பா ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு வலை, நாங்கள் போட்ட வலைக்கு வந்து இந்த மீன் தான் மாட்டோம்
அப்படின்னா சரி வேறு ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டதுக்கு இல்லை இது மாதிரி நண்டு பக்கத்தில் ஒரு போட் வந்திருக்கு, அந்த போட்டில் ஃபுல்லாக நண்டு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே, நண்டு இது வரைக்கும் நம்ம இது மாதிரி பிடிச்சிட்டு வந்து நம்ம பார்த்தது கிடையாது, நமக்கு நார்மலாக கடையில் போய் வாங்கியிருப்போம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த இடத்துல பார்த்தா அந்த நண்டோட வலையே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த வலையை அவங்க பிச்சு தான் வந்து அந்த நண்டே வெளியே எடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ கேட்டேன், என்னங்க இது மாதிரி வந்து நான் வலையை பிக்கிறீங்க, திருப்பி யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து நண்டோட அந்த வலை எல்லா வலையிலையும் வந்து அந்த நண்டு மாட்டாது, ஒரு இடத்துல மட்டும் தான் மாட்டும், அதை எடுக்கிறதுக்காக மட்டும் தான் அந்த இடத்த பிச்சு விடுவோம் நாங்கள். அதனால் வந்து அதுக்கப்புறமும் நாங்கள் இந்த வலையை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நண்டு மாட்டோம் அப்படின்னாங்க. நம்ம இந்த வீடியோ எடுத்திருந்த டைம்லேயே வந்து அடுத்த போட்டு என்ட்ரு ஆகிடுச்சு. இவங்க எல்லாமே வந்து நைட்டு 12 மணி 1 மணி டைமிங்கில் வந்து உள்ளே போனவங்க தான். உள்ளே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இந்த மார்னிங் வந்து 8 o'clock 9 o'clock போல் ரிட்டன் வந்திருக்காங்க. ஒரு 2-3 டைப்பில் வந்து நண்டு வந்து அங்கே வலையில் மாட்டிருந்துச்சு. இது ப்ளூ நண்டு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராகுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வலையிலேருந்து பிரித்து எடுக்கிற நண்டை இது மாதிரி டப்பாவில் போட்டு தான் வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து நண்டு எல்லாமே வந்து அங்கே சேல்ஸுக்கு போகுது. அந்த நண்டு வந்து ஒரு தாத்தா தான் இப்போ வந்து பிரித்து எடுத்துகிட்டு இருந்தார் போட்டில். அவர் தம்பி வாடா போகலாம், இது மாதிரி வந்து ஒரு கைப்பிடி நான் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னாரு. அவர் கூட சேர்ந்து நம்மளும் ஜாலியாக வந்து நண்டை தூக்கிட்டு வந்தாச்சு. இந்த நண்டு வந்து எல்லாமே பாருங்கள் எல்லாமே உயிரோடு தான் இருக்குது. இவங்க வந்து எடை போட்டு இவங்கள்ட்ட வாங்குறது கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்குறாங்க, வாங்கி சேல்ஸுக்கு போகிறது அதிகமான ரேட்டுக்கு போகுது. அந்த நண்டுலேயே வந்து அவங்க நண்டை பிடிக்கும் போது பார்த்துறாங்க, இது தேரும் இது தேராது. சில நண்டு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், உள்ள ஓட்ட நண்டாக இருக்கும், அந்த நண்டெலாம் எடுத்து போட்டுறாங்க எல்லாம் தேராது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கிற நண்டை மட்டும்தான் வந்து எடை போட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க. இதை தான் வந்து அந்த தாத்தா சொல்லிட்டு இருந்தார். அந்த கடலுக்குள்ளே போய் வந்து போட்டில் வந்து இந்த மீன் இந்த நண்டெலாம் பிடிச்சிட்டு வரோம், நமக்கு தெரியாது அது ஓட்ட நண்டா இல்லை தேருமா தேராதான்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அந்த வலையிலேருந்து பிரித்து எடுக்கிறதே ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அதில் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து தூக்கிட்டு வரணும், தூக்கிட்டு வந்து இங்கே கொட்டினதுக்கப்புறம் இவங்க வந்து இதெல்லாம் தேரா சொல்லிட்டு அதில் வந்து கழிச்சு கட்டிட்டு மீதிக்கு நண்டுக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு பே பண்ணுறாங்க. அதில் இருக்க நண்டு வந்து நம்ம வந்து கடையில் எப்படி வாங்குவோம், நம்ம அதை அமுத்தி பார்த்து நண்டு தேருமா தேராதான்னு வாங்குகிறோம். ஸோ இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது நண்டு பிடிக்கிறதுலேருந்து நம்ம கைக்கு வந்து நம்ம ரிட்டன் சமைச்சு சாப்பிட்ற வரைக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா அதே மீன் தான் இது, வேறு எந்த மீனும் கிடையாது. ஏன்னா மேக்ஸிமம் இருக்க எல்லா போட்லேயுமே இந்த டைப் ஆஃப் மீன் தான் வந்து மாட்டுச்சு. அந்த வலையிலேருந்து எடுக்கும்போது ஒவ்வொரு மீனாக கீழே விழுந்துச்சு. இது வந்து மொத்தமாக வந்து ஒருத்தர் வாங்கிட்டார். இந்த கூடையில் போட்டு எடுத்திருந்தப்போ தான் சரி ஓகே நம்ம மொத்தமாக இந்த வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தது. அப்படியே சேம் தான், மத்தி மீன் தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த டைம் மட்டும் கொஞ்சம் பாஸ் பண்ணி இந்த போர்டை படிச்சுக்கோங்க. இந்த பார்க்குற பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜ் வந்து இப்போ டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து யாரோட பயன்பாட்டுக்கும் இல்லை, உள்ளே வந்து அலோவ் பண்ணல. இந்த பிரிட்ஜ் வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு படத்தில் வந்திருக்குது. இந்த தாமிரபரணி படத்தில் வந்து விஷால் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருக்கும்போது ஹீரோயின் வந்து அவங்க பைக்கால் இடித்து கடலுக்குள்ளே தள்ளி விடுவாங்கள்ல, அந்த இது இடம் ஷூட் பண்ணது வந்து இந்த இடம் தான். இந்த பிரிட்ஜோட வீடியோ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு போட் வந்துச்சு. சரி நானும் வேறு ஏதாவது மீன் எதுவும் புதுசாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் உண்மையிலேயும் சொல்கிறேன் அந்த அண்ணன் ரொம்ப பாவம். ஏன்னா வந்து அவங்க போட்டில் எவ்வளோ வலை இருக்குன்னு பாருங்கள், அந்த வலை வந்து எல்லாமே எடுத்து போட்டுட்டாங்க. உங்களுக்கு மீன் எதுவுமே மாட்டல, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜெல்லி ஃபிஷ் தான் மாட்டிருக்குது. லாஸ்ட்டாக வந்து நம்ம ராமேஸ்வரம் வீடியோ வந்து போட்டிருப்போம், அதில் பாம்பன் பிரிட்ஜ்லேருந்து கீழே வந்து பிங்க் கலரில் அந்த ஜெல்லி ஃபிஷ் போகிறது பார்த்துருப்போம். அது அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தது இப்போ தான் பக்கத்தில் பார்க்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஒரு மீன் கூட அவங்களுக்கு மாட்டல. அவங்க ஜெல்லி பீஸ் மாட்டினா அது அவ்வளவும் வேஸ்ட்டு தான், எடுத்து திருப்பி கடலில் தான் திருப்பி தூக்கி போடுவாங்களாம். நானும் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தேன். அவங்க அந்த மீனை எடுத்து வெளியே கீழே தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கு இல்லைப்பா நம்ம கையில் எதுவுமே கிடையாது, நம்ம மீன் மாட்டோம்னு சொல்லி நம்ம போடுறோம், ஆனால் மாட்டினது ஃபுல்லாக இதுதான். அது இல்லாமல் இதுலேயே வந்து ஒயிட் கலர் ஜெல்லி பீஸ் இருக்குது தான். அந்த ஜெல்லி பீஸ் பட்டுச்சுன்னா அந்த இடம் ஃபுல்லாக அரிக்கும், ரொம்ப பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சுவான். இந்த ஜெல்லி பீஸும் அரிக்கும், ஆனால் அந்த ஒயிட் ஜெல்லி பீஸு இதுக்கு மேலே பயங்கரமாக அரிக்குமா. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து நம்ம அவங்க கூட ஒரு நாள் வந்து அவங்க லைஃப் வந்து நம்ம வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டங்கள் சொல்லிட்டு. எந்த தொழிலும் கிடையாது, எல்லா தொழிலுமே கஷ்டம் இருக்குது. ஜஸ்ட்டு நான் போனப்போ இதை ஃபீல் பண்ணேன், அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக அந்த பீச்சை விட்டு வெளியே வரும்போது அந்த மீன் பிடிச்ச டப்பாவில் வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்திருந்தார். சரி நானும் என்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வமாக எட்டி பார்த்தேன். கடைசியில் பார்த்தா கனவாக இருந்துச்சு, உள்ள எல்லாமே பெரிய சைஸு. அப்போ தான் கேட்டவங்கள்ட்ட எங்கே இதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இது எல்லாமே இம்போர்ட்டடு, அதான் ஃபேக்ட்ரிக்கு மேக்ஸிமம் போயிருமா, பெரிய சைஸ் எல்லாமே. சின்ன சைஸ் மட்டும்தான் இந்த சந்தைக்கு வரும் நம்ம வாங்குற மாதிரி.
சரி நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.